மீண்டும் தமிழகத்தில் அதிரடியாக கனமழை தீவிரம் பொறுத்தவரை 2 நாட்கள் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த நாள்ல நமக்கு மழை பெய்யும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த டிசம்பர் 15, 16, 17 தேதிகள்ல மழைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த நாட்கள்ல நமக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னா 30, 31 தேதிகள்ல தான் கனமழையானது தீவிரமாக இருக்க போகுது. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நமக்கு வானிலை எப்படி இருக்கும், அடுத்த மழை எப்போ, புயல் வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்களும் லைக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு. நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பொருள் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, கூப்பன் மே யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சீக்கிரமா போய் ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. அதே மாதிரி ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நீங்க போய் பொருட்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அப்போ எதனாலங்க நமக்கு வந்து மிதமான மழை கனமழை எல்லாம் வரப்போகுது அப்படின்னா, தொடர்ந்து அடுத்து வரும் நாட்கள்ல ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக பரவலாக டெல்டாவிலும் தென் மாவட்டத்திலையும் இந்த மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். ஆகவே தற்போது நிலவரப்படி நமக்கு மழை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மழை வருவது போல சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கலாம், பகல் நேரங்கள் மாலை நேரங்கள். ஆனால் நமக்கு பெரும்பாலும் மழை வராது. மேகக்கூட்டங்கள் மட்டுமே கடந்து செல்லும். அடுத்து வரக்கூடிய இந்த 30, 31 தேதிகளில் தான் இந்த மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பொழிவுகளும் தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரமாக காணப்படும். அதிகாலை நேர பனிப்பொழிவு சில மாவட்டங்கள்ல இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகாலை நேரங்கள்ல வெப்பநிலையானது சற்றே நமக்கு வந்து குறைந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்ம நீலகிரி மாவட்டத்துல என்ன வெப்பநிலை இருக்கோ அதுதான் நமக்கு வந்து இப்ப சேலம் மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல ரொம்ப கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு. மாரண்டஹள்ளி, பர்கூர், தேன்கனிக்கோட்டை, ஒசூர் போன்ற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு பனிப்பொழிவு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட இடங்கள்ல நமக்கு 14 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 15 டிகிரி செல்சியஸ் மட்டுமே பனிப்பொழிவாக இருந்து வருகிறது. ஒரு கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வாட்டி எடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரியாக மாலை 7 மணி 8 மணிக்கு பிறகே குளிர ஆரம்பிச்சிருது நிறைய இடங்கள்ல. கடலோர மாவட்டம் ஆகட்டும், அதே மாதிரி உள் மாவட்டங்கள் ஆகட்டும், அந்த நேரங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 7 மணிக்கு பிறகே உங்களுக்கு பனிப்பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சு நள்ளிரவு 1 மணி 2 மணி, அதிகாலை 3 மணி 4 மற்றும் 5 மணி நேரங்கள்ல ரொம்ப தீவிரமான அதிக பனிப்பொழிவாக உள் மாவட்டங்கள்ல தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு ஜனவரி மாதங்கள்ல தீவிரமான பனிப்பொழிவு உண்டு. தற்போது நிலவரப்படி உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் இந்த இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் ஆனது குறைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் நீங்க சேலம் மாவட்டம், ஏற்காடு போன்ற பகுதிகள், கொடைக்கானல்ல, நீலகிரி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இங்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா 12 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸ், சில இடங்களில் 10க்கும் குறைவான டிகிரி செல்சியஸ் கூட இனி வரும் நாட்களில் பதிவாகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு பனிப்பொழிவானது மலைப்பகுதிகளில் இன்னும் நமக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு அடுத்த மழை வாய்ப்புகளை பத்தி நம்ம இன்னும் தெளிவா நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புயல் வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கு, புயல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா, அந்த பொங்கலுக்கு முன்னாடி ஏதாவது புயல் சின்னங்கள் தமிழகத்தை மிரட்டுமா? என ஏற்கனவே நம்ம பல புயல்கள் பார்த்துருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. தொடர்ந்து 2010 இருந்து நீங்க 16 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல நிறைய புயல்கள் வந்திருக்கு. அதுல ஒரு சில புயல்கள் வலுவான புயலாகவும் நம்ம வந்து பார்க்கப்படுது. சரி, அந்த மாதிரி ஏதாவது புயல்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தற்போதைக்கு எதுவும் இல்லைங்க. ஏன்னா தாழ்வு பகுதிகள், காற்று சுழற்சிகள் வங்கக்கடல்ல அதிகமா உருவாகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அது எதுவுமே தமிழகத்தை நோக்கி நகராமல் படிப்படியாக நமக்கு வந்து வங்கக்கடல்லையே வலுவிழந்து போகிறது. மழை வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்கு. அப்போ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 30, 31 இந்த 2 நாள் மட்டும் டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் கடலோர டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. முதலாவதாக நமக்கு மழை தொடங்க போற மாவட்டங்கள் எங்கன்னு கேட்டீங்கன்னா டெல்டா தான் நமக்கு முதல்ல மழை தொடங்க போகுது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில சரியாக டிசம்பர் 30ஆம் தேதி பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை தொடங்கி 31ஆம் தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து டெல்டா பகுதிகளில் அதிகரிப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால 30, 31 ஆகிய 2 தேதிகளுமே நமக்கு மழை இருக்கக்கூடிய ஒரு தேதிகள் தான்.
இப்போ மயிலாடுதுறையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகள், சீர்காழி, தரங்கம்பாடி, நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து கனமழையாகவும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல மிதமான மழையாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு மிதமான மழை பொழிவு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியும். இங்கதான் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல தான் நமக்கு முதலாவது மழையானது ஆரம்பிக்க போகுது. அதனால நீங்க தொடர்ந்து கவலைப்படாதீங்க. மழை வாய்ப்புகள் எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில சமயங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், சில சமயங்கள்ல மழை வாய்ப்புகளையும் இந்த டிசம்பர் மாதங்கள்ல பதிவாகிட்டு தான் அடுத்து இந்த புத்தாண்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி கூட சில மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. வருகிற கிறிஸ்துமஸ் நாட்கள், குறிப்பாக டிசம்பர் 25 அன்று ஒரு சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 25 கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால்ல சில இடங்களில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டாவிலேயும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கு டிசம்பர் 25 அன்று கடலோர பகுதிகளில். அதுக்கப்புறம் 30, 31 வலுவான மழை பொழிவும் நமக்கு வந்து நிச்சயமா பதிவாகும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல நமக்கு வந்து விட்டு விட்டு பரவலாக மிதமான மற்றும் கனமழையாக வந்து நமக்கு இந்த மாத இறுதியில தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் நமக்கு வந்து பதிவாகும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக நமக்கு விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்பானது தொடர்ந்து நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். ஜனவரி 2க்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் வறண்ட வானிலையானது நிலவ ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தான் மழை பொழிவுலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வெறும் வறண்ட வானிலையாகவே தமிழகத்தில் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆகவே நீங்க நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கைகள், எப்போ மழை, எப்போ குளிருடைய தாக்கம், எப்போ புயல் வருமா வராதா என்பதற்கான தகவல் எல்லாமே நீங்க வந்து இதுல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வருகிற நாட்கள் உங்களுக்கு மழை வாய்ப்புகளை குறித்தும் மிக தெளிவாக தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்க மறக்காம அந்த ஸ்டோர் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70%லேருந்து 90% வரைக்குமே நமக்கு டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு சிறந்த தள்ளுபடி நம்ம கொடுத்துருக்கிறோம். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான பொருட்களும் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருது. ஆகவே தொடர்ந்து நீங்க வந்து லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனல்ல, அதுல போனீங்கன்னாலும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆஃபரில் சேல் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சலுகையை வந்து பயன்படுத்திக்கோங்க. வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அதே மாதிரி ஏசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் விற்பனையாகி கொண்டிருக்கு. ஸோ இந்த சலுகையை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறும் நண்பர்களை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.